ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா கடலை மாவு வச்சு சிம்பிளான டேஸ்டான சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. கடலை மாவை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் கூட சேர்ந்து கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெய்லாம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நல்லா இது போல் சாஃப்டாக வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது போல் நல்லா சாஃப்டாக வந்தோடனே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ண 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிசு பிசுன்னு வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு வரும். அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே தான் சேர்க்காம பாதி அளவு சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை பாகு கூட சேர்ந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் கட் பண்ணி எடுக்க கரெக்டாக இருக்கும். நமக்கு மீதி இருந்த சர்க்கரை பாகுக்கு நல்லா கலரி விட்டுக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நான். அடுத்து ஒரு கேக் டின்ல நெய் தடவிக்கிட்டேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். ஊற்றும் போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் ஷேப்பாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கும்போது. இது போல் நெய் வச்சுட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கிறேன். இதை 1 மணி நேரம் போல் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா செட் ஆயிருச்சு. கத்தி வச்சுட்டு இது போல் நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். உள்ளேயே வச்சு கட் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு டிமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக வரும். தேவையான அளவு பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கடலை மாவில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்கே எம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.